This video sponsored by School of Business Organization Private Limited, ஷார்ட்டா SPO. வீட்டில் இருந்தே வேலை பார்க்கணுன்னு விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயரையும் படிப்பு தகுதியையும் அனுப்புங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப மருத்துவ குணமிக்க வாழைத்தண்டு சூப்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதில் எந்த கான்ஃபார்மாவை எதுவுமே நான் சேர்க்காமலே நல்ல திக்னஸோட குடிக்க ரொம்ப அருமையான சுவையோடு செஞ்சுருக்கேன். குடலில் உள்ள எந்த வித அழுக்காக இருந்தாலும் சரி, சிறுநீரத்தில் உள்ள கல் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாமே சரியாயிரும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா விவிஎம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சூப் பண்ணுறதுக்கு நான் 1 ஜான் அளவு வாழைத்தண்டு எடுத்திருக்கேன். இது நாட்டு மரத்தில் உள்ள வாழைத்தண்டு. நீங்கள் எந்த வாழைத்தண்டாலும் எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஃபஸ்ட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த அளவு பொடிசாக கட் பண்ணதுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்து நம்ம தண்ணியில் போட்டுக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கிட்டோம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். இதை நல்லா கழுவி எடுத்துக்கிடுவோம். இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இல்லை தண்ணி ஊற்றிக்கிடுவோம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ சூப்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் ஒரு பூடு உரித்து சேர்த்துருக்கேன். ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் முழுசாகவே சேர்த்துருக்கேன், தோலை உரிச்சிட்டு. 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் போல் மிளகு சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரே ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் விருப்பம்தான், தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை குக்கரில் மூடி போட்டு மூடி ஒரு 5 விசில் வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, ப்ரெஷரும் நல்லா அடங்கிருச்சு. இப்போ இது நல்லா சூடாக இருக்குது. இதை அப்படியே நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க முடியாது. அதனால் நல்லா ஆற வச்சுருவோம். ஆற வச்சதுக்கப்புறம் தான் நம்ம இதை மிக்சி ஜாரில் போட்டு நம்ம இதை அரைக்க முடியும். நல்லா வெந்து வந்துருச்சு எல்லாமே. நம்ம கரண்டி வச்சு கலக்கும்போதே அது ஒன்று ஒன்றா உடையுது. ஆனால் இதை அரைச்சா தான் நம்ம சூப்பு செய்ய முடியும். இப்போ நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். மிக்சி ஜாரில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு இதை அப்படியே மாற்றி இதை அரைச்சிக்கலாம். அந்த மிளகு இதெல்லாம் கொஞ்சம் கடந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும் சூப்புக்கு. அதனால் அதில் எல்லாத்தையுமே எடுத்துடாதீங்க. ஓரளவு அந்த வாழைத்தண்டை மட்டும் நம்ம எடுத்தாலே போதும். இப்போ இதை அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அரைச்சி எடுத்தாச்சு. இதை அப்படியே நம்ம வடிகட்டிக்கலாம். வடிகட்டணும். அந்த நாரெல்லாம் நம்ம தனியாக எடுத்துடணும். இதில் இந்த அளவுக்கு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வடிகட்டியாச்சு. எல்லாத்தையுமே நம்ம வடிகட்டி எடுத்துட்டோம். ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்தா போதும். நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். பார்த்திங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் வெந்திருக்குன்ட்டு. அப்போ தான் நம்ம அந்த சூப்பை சேர்க்கும்போது செம சுவையாக இருக்கும். இப்போ நம்ம அந்த சூப்பை இதில் சேர்த்துக்கலாம்.
நானே கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன். ஆளுக்கு ஒரு டம்ளர் வர்ற மாதிரி. நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தக்கன இந்த குவான்டிட்டியை கூட்டிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நான் இப்போ தான் சேர்க்குறேன். நம்ம முதல்லே சேர்த்தோம்னா உப்பு கூட குறைய ஆயிரும். அதனால் நம்ம கடைசியாக நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா கொதி வரணும். இந்த அளவு கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணணும். சூப் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம வாரத்துக்கு ஒருக்கா இதை செஞ்சு சாப்பிடனாலும் மாதத்துக்கு ஒருக்கா இதை செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம குடலில் வந்து சிறுநீரகத்தில் வந்து கல் எதுவுமே வராது. நல்லா சுத்தம் செஞ்சு எடுத்துரும். வாழைத்தண்டு கிடைச்சா பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். பொரியல் பண்ணி சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி சூப்பு செஞ்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்புகிறேன். பிடிச்சிருந்தா விவிஎம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.